சென்னையில் இருக்க ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பெண் தனக்கு தானே பிரசவம் பார்த்துக்கிட்ட சம்பவம் பல பேரையும் பதைக்க வச்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 24 வயதான ஒரு பெண் சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் செவிலியரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மதுரையை சேர்ந்த ஒரு ஐடி நிறுவனருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த காதல் அப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல திருமணத்துக்கு முன்பாகவே அவங்க பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. 7 மாசம் கன்சீவா இருக்க அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. உடனே ஹாஸ்டல்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ல தனக்கு தானே அவங்க பிரசவம் பார்த்திருக்காங்க. முதல்ல குழந்தையோட கால்கள் மட்டும் வெளியே வந்திருக்கு. ரொம்ப நேரமாகியும் அந்த குழந்தை வெளியே வராததுனால வலி ரொம்ப அதிகமாகி அந்த குழந்தையோட கால்களை அவங்க வெட்டி எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை இறந்திருக்கு. இவங்க ரொம்ப கவலைக்கிடமான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இறந்த குழந்தையோட உடலும் பிரேத பரிசோதனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம பல கோணங்கள்ல பார்க்கணும். திருமணத்துக்கு முன்னாடி உடலுறவு வச்சுக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஒருவேளை அவங்க குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரெக்னன்சி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காண்டம் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை காண்டம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 72 ஹார்ஸ்க்குள்ள ஐபில் பயன்படுத்தியிருக்கலாம். இல்லை அதுவும் முடியலைன்னா அட்லீஸ்ட் அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா திருமணமாகாத பெண்களும் அபார்ஷன் பண்ணுறது இங்கே லீகல் தான். இந்த மாதிரி நிறைய பிரெக்னன்சி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எடுத்திருந்தாலே இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகாமல் இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரெக்னன்சி ப்ரிவென்ஷனை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர் இன்டர்வியூட லிங்கை இங்கே ஆட் பண்ணுறோம். அதை நீங்கள் தவறாமல் பாருங்கள். இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம திருமணம் ஆகாமலே பிரெக்னென்ட் ஆகிருக்கோம், அதனால ஹாஸ்பிட்டல் போனோன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்களோ அப்படின்ற குழப்பம் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்க செவிலியர் வேற, அதனால நமக்கு நம்மளே டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வந்திருக்கலாம். இது ரொம்பவும் தவறான விஷயம். உங்களுக்கு டெலிவரி பார்க்குறதுல என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே டெலிவரி டைமில் குறிப்பிட்ட ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அதனால வீட்டில் பிரசவம் பார்க்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது, முன்னாடி காலத்துலலாம் வீட்டில் தானே பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு டாக்டர் சாந்தி அவர்கள் ரொம்பவே தெளிவாக பதில் அளிச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூவோட லிங்கையும் இங்கே அட்டாச் பண்ணுறோம். அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை அந்த குழந்தை எனக்கு வேணும்னு அவங்க முடிவு பண்ணி இருந்தாலுமே வலி ஏற்பட்ட சமயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத நிலையும் அங்கே ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அதனால நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ரொம்ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது, என்னால் செலவு பண்ணி அங்கே போய் டெலிவரி பார்க்க முடியலன்னு ரொம்ப குழப்பத்துக்குள்ளே போய்க்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும், அதே மாதிரி ஆரம்ப சுகாதார மையம் இருக்கும். அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசாங்கம் ரொம்ப நல்ல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்க ஒரு ஆட்டோ டிரைவரோட நம்பரும் 2-3 வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அது இல்லைனாலுமே 102 இல்லை 108 அப்படிங்கிற எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது டோல் ஃப்ரீ நம்பர் தான். அவங்க உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உறவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் தாண்டிடுச்சு ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இது உங்களுடைய உடம்பு, உங்களுடைய உரிமை. அதனால அதை நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி.